அன்னை தமிழ் கதைகள் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நாம் பார்க்கப் போகும் ஆத்திச்சூடி கதை மண் பறித்து உண்ணேல். பிறர் நிலத்தை ஏமாற்றி பறித்து அதன் மூலம் வாழக்கூடாது. இதனை உணர்த்தும் ஒரு அருமையான கதையை இப்போது கேட்போமா? அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் கதை சொல்லும் நாயகன் ஜீவா முகேஷ். செல்வக்குடி என்னும் கிராமத்தில் சேது என்ற விவசாயி வாழ்ந்தான். அவன் தனது சிறிய நிலத்தில் உழைத்துதான் தனது குடும்பத்தின் அன்றாட தேவைகளை பார்த்து வந்தான். அதே ஊரில் பூபதி என்ற பேராசையான செல்வந்தர் இருந்தான். அவன் கிராம மக்களுடைய நிலங்களை ஏமாற்றி கைப்பற்றி அதன் மூலம் ஆடம்பரமாக வாழ்ந்தான். ஒருநாள் பூபதி சேதுவிடம் வந்து, உங்கள் நிலத்தை விற்றுவிடுங்கள், உங்களுக்கு நிறைய பணம் தருகிறேன் என்று கூறினான். பேராசையும் வஞ்சகமும் கலந்த வார்த்தைகளால் அவனை ஏமாற்றி நிலத்தை மிகக் குறைந்த விலைக்கே பெற்றுக்கொண்டான். கிராம மக்களை ஏமாற்றி நிலம் பறித்து ஆடம்பரமாக வாழ்ந்த பூபதிக்கு கிராம மக்களின் நிலத்தை பறித்த பாவத்தின் ஈடாக நிலத்தில் பஞ்சம் ஏற்பட்டு அவன் செல்வங்களையும் இழந்து உடல் நலம் குன்றி நோயால் படுக்கையிலே கிடக்க நேர்ந்தது. அப்போதுதான் பூபதி உணர்ந்தான். பிறர் நிலத்தை பறித்து பெற்ற செல்வம் நிலைக்காது. அநியாயம் செய்தால் நன்மை எதுவும் விளையாது. இந்த கதை நமக்கு சொல்லும் பாடம்: பிறர் நிலத்தை ஏமாற்றி பறித்து வாழக்கூடாது. அநியாயமாக பெற்ற செல்வம் என்றும் நிலைக்காது. நேர்மையாக உழைத்தால் மட்டுமே வளமும் நிம்மதியும் கிடைக்கும். அடுத்த முறை இன்னொரு ஆச்சரியமான கதையுடன் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.